நெய்வேலி அருகே கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியின் காலில் தோட்டாவை இறக்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன? கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி பிடிக்கச் சென்ற போலீசாரை கத்தியால் வெட்டியதால் பரபரப்பு. தற்காப்புக்காக ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடிய போலீஸ். நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகரைச் சேர்ந்தவர் 36 வயதான ரவுடி ஆனந்தராஜ். இவருக்கும் கீழ் வடகுத்து பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி ரவுடி கோபிக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. கோபி மீது ஏற்கனவே 2 கொலை வழக்குகள், 7 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 29 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்த நிலையில் கோபி தன்னுடைய கூட்டாளிகள் 18 பேருடன் சேர்ந்து ஆனந்தராஜை கொலை செய்யும் நோக்கத்தில் கத்தியால் சரமாரியாக வெட்டியிருக்கின்றனர். இந்த சம்பவத்தை தடுக்க முயன்ற இந்திரா நகரைச் சேர்ந்த நரேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய 16 பேரில் 13 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். எனினும் வழக்கின் முக்கிய குற்றவாளியான ரவுடி கோபியை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் புதன்கிழமை அதிகாலை முத்தாண்டிக்குப்பம் பகுதியில் கோபி பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த தகவலின் பேரில் நெய்வேலி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் தேடுதலில் இறங்கினர். அப்போது முத்தாண்டிக்குப்பம் பகுதியில் பதுங்கியிருந்த கோபியை சுற்றி வளைத்து பிடிக்கவும் முயன்றனர். போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற கோபி தன்னிடமிருந்த கத்தியால் போலீசாரை தாக்கி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் தலைமை காவலர் பாண்டியராஜ் என்பவரின் இடது கையிலும் மற்றொரு தலைமை காவலரான விஜயாலய சோழன் என்பவரின் இடது முழங்கையிலும் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து போலீசாரை வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற ரவுடி கோபியை தடுத்து நிறுத்துவதற்காகவும் தற்காப்புக்காகவும் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தன்னுடைய துப்பாக்கியால் அவரது வலது கால் முட்டியில் 2 ரவுண்டுகள் சுட்டார். அங்கே சுருண்டு விழுந்த கோபியை போலீசார் மடக்கி பிடித்தனர். துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமடைந்த கோபிக்கு நெய்வேலி NLC பொது மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கோபி. வெட்டுப்பட்ட காவலர்களுக்கும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சைக்கு பின்னர் கோபியிடம் விசாரணை மேற்கொண்டு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர்.